இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லை கூறுங்கள். அவ்வாறு நேர்மையான சொல்லை கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்களுடைய செயல்களை சீராக்குவான். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர் மகத்தான வெற்றி பெறுவார்கள். வார்த்தையிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் எனவும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு. அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தியை நினைப்படுத்தியவனாகவும், அல்லாஹ் தஆலா நம்மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகையை அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்து கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக என்னுடைய உரைக்கு செல்கிறேன். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், அஃபலா யதஸக்கரூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் வாயிலாக நம்மை பார்த்து கேட்கிறான், மக்களே நீங்கள் சிந்தியுங்கள், சிந்திக்காமல் இருக்காதீர்கள். மேலும் கேட்கிறான், அஃபலா யதஸப்பரூனல் குர்ஆன், நீங்கள் சிந்திக்காமல் ஏன் இருக்கிறீங்க? இந்த குர்ஆனை சிந்திச்சு பாருங்கள். ஏன் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த குர்ஆனை சிந்திக்க சொல்கிறான்? நாம் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நம்மை பார்த்து நம்முடைய ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், அஃபலா யதஸக்கரூனல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். அவ் அலா குலூபிஹிம் அஃஆலுஹா, நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதற்கு உங்கள் உள்ளங்களிலேயே பூட்டு போட்டு வச்சிருக்கிறீங்களா? அல்லாஹ் இங்கு நமக்கு நினைவுபடுத்துவது என்னவென்றால், நீங்கள் எதை நம்பினாலும் அதை முதலில் சிந்தித்து பாருங்கள். இது மார்க்க அடிப்படையில் சரியாக இருக்கிறதா? இறைவன் நம்மை சிந்திக்க சொல்கின்றானே ஏன் என்று நாம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் அதில் உள்ள உண்மை தன்மையை, அதில் உள்ள ஈமானிய உறுதியை நம்முடைய உள்ளம் இன்னும் அதிகமாக பற்றி கொள்ளும். நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் இந்த இரையச்சம் அதிகமாகி இருக்கிறதா? அல்லாஹ்வை தொழக்கூடிய பண்புகள், அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய நிலைகள் அதிகரித்திருக்கிறதா என்றால் இல்லை. நாம் எப்படி இந்த மார்க்கத்தை ஏற்பதற்கு முன்னால் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோமோ, அதற்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றதுக்கு பின்னால் நம்மிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? எதற்காக இந்த மாற்றங்கள் என்றால் ஒரே இலக்கு தாங்க. என்ன? நாளை மறுமையில் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகணும், நாளை மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அத்தகைய மக்களை பார்த்து நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்தியுங்கள், சிந்தியுங்கள் என்றால் அதை படித்து பார்த்து அல்லாஹ் இந்த குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான், இந்த குர்ஆனில் எதற்காக தொழுகைக்கு வான்னு சொல்லியிருக்கிறான், எதற்காக நன்மைகள் செய்யன்னு சொல்லியிருக்கிறான், என்னென்ன சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்கிறான், எதற்காக பல்வேறு வரலாற்று செய்திகள்லாம் சொல்லியிருக்கிறான் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்துருப்போமா? நமக்கு என்றைக்காவது ஒரு கேள்வியாக வந்திருக்குதா? அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு வரலாறு செய்திகள் சொல்லியிருக்கிறானே, எதற்கு சொல்லியிருப்பான்? ஒன்றுமே இல்லைங்க. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளை போடணுனாக்கா, ஏன்பா நான் தான் உன் இறைவன், எனக்காக தொழுகைக்கு வா, நோன்பு வை, ஜகாத்து கொடு என்று ஒரு குறிப்பிட்ட வரிகளிலேயே அல்லாஹ்வுடைய கட்டளையை முடிச்சிருக்கலாம். இதுதான் உன் கட்டளை, இப்படி தான் நீ இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா அப்படியெல்லாம் சொல்லாமல் ஒரு பல்வேறு வரலாற்று செய்திகளை எல்லாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பாருங்கள், அந்த சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நாங்கள் எப்படி அல்லாஹ்வோட உதவி வந்தது, அவர் எப்படி அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்தார்கள், அதனால் எப்பேற்பட்ட வெற்றி கிடைச்சது, ஃபிரௌன் அவனை துரத்திட்டு வந்தானா இல்லையா, ஃபிரௌனை நம்ம அழிச்சோமே ஏன் என்று இந்த சம்பவம்லாம் சொல்லியிருக்கிறானே எதற்குங்க? யார் ஒருவன் அநியாயம் செய்கிறானோ அவனுக்கு ஃபிரௌனுக்கு ஏற்பட்ட நிலை தான். ஃபிரௌன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உலக மக்களுக்கெல்லாம் அத்தாட்சியாக அல்லாஹ் ஆக்கினானா இல்லையா?
அவன் நரகவாதியா இல்லையா? அதிலிருந்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, யார் அநியாயம் செய்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் வாழ்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை தயாரிச்சிருக்கான். அதற்கு முன்மாதிரி யார்? ஃபிரௌன்பா. யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி அந்த கடல் பிளந்து அல்லாஹ் காப்பாற்றுகிறான் என்று யோசிச்சு பாருங்க. ஒரு கடலை பிளந்து ஒரு மனிதரை காப்பாற்றுகிறான் என்றால் எப்பேற்பட்ட வல்லமை! அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்கள், அதனால் அல்லாஹ் அந்த ரஹமத்தை புரிந்தானா இல்லையா? இது இந்த மாதிரி படிக்கும் பொழுது, சிந்திச்சு பார்க்கும் பொழுது யோசனை பண்ணோம், இன்றைக்கி சமுதாயத்தில் இன்றைக்கி இந்த கடலை பிளக்க முடியுமா? கடலில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிறிய தண்ணியை நம்மால் இரண்டாக பிளக்க முடியாது. கடலை மனிதர்கள் நடந்து போகக்கூடிய அளவுக்கு இரண்டாக பிளக்கக்கூடிய சம்பவம் என்றால் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஆஹா, உண்மையிலேயே இது அல்லாஹ்வை தவிர வேறு எவராலும் முடியாது. அப்பேற்பட்ட நிலையம் சிந்தித்து பார்த்தோம்னா நம்முடைய உள்ளத்தில் உண்மையிலேயே ஈமான் அதிகரிக்குங்க, ஒரு இறை அச்சம் அதிகரிக்கும். ஆஹா, உண்மையிலேயே பிரம்மாண்டமான சம்பவம்ப்பா, இறைவனை தவிர வேறு யாராலும் நிகழ்த்த முடியாது என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் பெறும். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை ஒன்றுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க, சிந்திச்சு பாருங்க. சொன்னது யார்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? என்ன சொல்லியிருக்கிறான்? எதை சொல்லியிருக்கிறான் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், ஃபத்தகுல்லாஹு யா உலுல் அல்பாப் அல்லஸீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட அறிவுடையோரே. அல்லாஹ் அழைக்கிறது, இறை நம்பிக்கை கொண்ட அறிவுடையோரே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கிறேன். சிந்திச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் சொல்லும் பொழுது மூமீன்களை கூப்பிடுறான், அல்லாஹ்வை அஞ்சுங்கள்னு கூப்பிடுறான், இறை நம்பிக்கை கொண்டவன் கூப்பிட்டு சிந்திச்சு பாருப்பா என்று சொல்கிறான் என்றால் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்ல வருகிறான், சிந்திக்காமல் இருக்கின்ற சமுதாயம் நிச்சயமாக நஷ்டம் பெறுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறாங்க, எந்த அளவுக்குன்னா, கமா உவ ஆவா, குருடனும் பார்வையுடனும் சமமாவார்களா? நமக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றுமே இல்லைங்க. ஒரு பார்வை இல்லாதவர்கள் இங்கேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் போனாக்கா எவ்வளோ சிரமப்படுவார். அவருக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே தெரியாது, இருட்டாக இருக்கும், கையில் ஒரு குச்சி வச்சுருப்பார், தட்டு மாதிரி பார்ப்பார், எங்கே ரோடு இருக்குது, எங்கே சாக்கடை இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே பள்ளம் இருக்குது, ஏதாவது தெரியுமா? எந்த வழியும் தெரியாது. அவர் இங்கேருந்து பேருந்து நிலையம் போனாக்கா 4-5 பேரை கேட்பார், யாராவது பஸ் ஸ்டாண்டு வழி காட்டுங்கப்பா, கொஞ்சம் கைப்பிடிச்சு கொண்டு போங்கப்பா என்று யாரோ உதவி இருந்தால் மட்டும்தான் அவரால் அந்த பேருந்து நிலையம் செல்ல முடியும். ஆனால் கண் தெரியக்கூடிய நமக்கு யார் உதவியும் வேண்டாம், நாம் எந்திப்போமா, நடப்போமா, போயிட்டே இருந்துருமா இல்லையா? அல்லாஹ் இங்கே புரிய வைக்கிறாங்க, ஏடா நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்திற்கான திறவுகோல் குர்ஆன் உன் கையில் கொடுத்துருக்குறேன். அதை நீ படித்து பார்த்தீங்கன்னா நீ எதற்கும் தடுமாற தேவையில்லை, மறுமையில் நீ பயப்பட தேவையில்லை, மறுமையில் நீ யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. அதில் உள்ள உபதேசங்களை படித்து சிந்தித்து உன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் மிக இலகுவாக சொர்க்கம் செல்வாய். இல்லை என்றால் அந்த குருடன் எப்படி தடுமாறி யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, யாராவது என்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களா என்று தடுமாறுவானோ அது போன்ற நிலை ஏற்படும் என்று சொல்கிறானே. இதையெல்லாம் நாம் படித்து பார்த்து சிந்தித்து பார்த்து ஒரு வசனம் தாங்க தெரியும், என்ன, குருடனும் பார்வையும் சமமாவார்களா? அது உள்ள கருத்து என்ன? நாளை மறுமைக்கான சொர்க்கத்திற்கான பாதை குர்ஆனில் உள்ளது, அதை படியுங்கள், அதை சிந்தியுங்கள், சிந்திப்பீர்களானால் மிக இலகுவாக போகலாம் என்று சொல்கிறானே. அந்த பார்வையில் நம்ம பார்க்குறோமா? ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறாங்க. ஒரு சமுதாயத்தில் மக்கள் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி நம்ம இருந்தாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி வல் அர்ல், அந்த மக்கள் பார்க்குறாங்க, வானமும் மற்றும் பூமி இருக்கு இல்லையா, படைத்திருக்கிறத பற்றி பார்க்குறாங்க. வானத்தை பார்க்குறாங்க, என்னடா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, அங்கே சூரியன் தனியாக நிற்கிது, சந்திரன் தனியாக நிற்கிது, எப்படி நிற்கிது இது? நம்மளால் ஒரு பொருளை காற்றுல நிற்க வைக்க முடியல. அந்த வானன்றாங்க கண்ணு தெரியும் போய்கிட்டே இருக்குது, மேகங்கள்லாம் இருக்குது, மேகம் தாண்டியும் போகுது. சூரியனை பார்க்குறாங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான ஒளி, இந்த உலகம் ஒட்டுமொத்த பூமிக்கு முழுக்கதுமே இந்த வெளிச்சத்தை தருது. எப்படா தருது? நிலவு இருக்குது, இரவில் தெரிகிறது, பகலில் காணோம். பகலில் நிலவு இருந்தால் கூட நிலவு நம்முடைய கண்களுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. பல்வேறு அற்புதங்கள் நடைபெறுகிறது, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, என்னைக்கா பார்த்துருப்போமா? அதில் பறவைகள் பறக்கிறது, மனிதர்கள்லாம் ஃப்ளைட்டில் போகிறாங்க, எப்பேற்பட்ட சிறப்புகள்லாம் இருக்குது. அதிலிருந்து மழை பொழிகிறது,
பூமி வறண்டு போன பூமியாக இருக்குது. அதுலேருந்து மழை பொழிந்தவுடன் என்ன ஆகுது? நாள்பட காய்கள் வருகிறது, கனிகள் வருகிறது. எப்படிரா இதெல்லாம் வருது என்றாவது ஒரே ஒரு நாளாவது வானம் மற்றும் பூமி பற்றி சிந்திச்சுப்போமா? அந்த மக்கள் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாய மக்கள் இருந்தாங்க, வானத்தை பார்த்தாங்க, அதில் உள்ள அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்தாங்க, பிரமிச்சு போகிறாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குப்பா. பூமியை பார்க்குறாங்க, வறண்ட பூமியாக இருந்தது, நீர் வந்தது, அதற்கு பிறகு அதிலிருந்து செடி வந்து கனிகள் வருகிறது, அந்த கனிகள் சுவையாக இருக்கிறது, மனிதன் உட்கொள்ள முடிகிறது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு மனிதனால் செய்ய முடியாது நினைப்பாங்க. மேலும் சொல்கிறாங்க, வக்திலாஃபுல் லைல் வன்னார், இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இரவு வருகிறது, பகல் வருகிறது, மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம சிந்திச்சு பாருங்க, நமக்கு ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் இருக்குமா? நம்ம இது இத்தனை வருஷம் அந்த உலகத்தில் வாழும் பொழுது என்றாவது ஒரு நாளாவது சூரியன் உதிக்கலைங்க. பூமி இன்னைக்கு சூரியன் உதிக்கலன்னு சொல்ல முடியுமா? இல்லை இன்னைக்கு இந்த பூமி சுத்தவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? இரவு பகல் மாறி மாறி வரலன்னு சொல்ல முடியுமா? இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்க. நம் கண் முன்னாடி ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, மறைகிறது, இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு நாளும் அதோடைய சிறப்பை நாம் உணர்ந்தது கிடையாது. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க, எப்படிலாம் நடக்குது? வானம் எங்கேயோ இருக்குது, சூரியன் எங்கேயோ இருக்குது, பூமி நம்ம எங்கேயோ இருக்கிறோம், எல்லாம் கண் முன்னாடி பார்க்குறோம், மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. அனைத்தையும் இயக்கக்கூடியது யார்? அது அல்லாஹ் தான். ஒரு மனிதனால் இவற்றை இயக்க முடியாது, ஒரு மனிதனால் இவற்றை செய்ய முடியாது, ஒரு மனிதனால் இது போன்ற எந்த பண்பும் அவனுக்கு இருக்காது. அப்போது மனிதன் இறைவன் கிடையாது, அல்லாஹ் தான் இறைவன் என்பதை அவர்கள் உள்ளபூர்வமாக உணர்வார்கள். இந்த மாதிரியான உணர்வு நமக்கு வந்திருக்குதா? இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுள்ளோம், களிமாவை சொல்லிட்டோம், அல்லாஹ்வுக்காக தொழுகைக்கு வர எல்லா பண்புகளும் சரிதான். ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து ஆஹா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா, ஆஹா சூப்பர்ப்பா என்றா சொல்லியிருக்கிறோமா? இது அல்லாஹ்வுடைய படைப்பு தான் என்றாவது நினைத்திருக்கிறோமா? ஒரு வானம், ஒரு பூமி என்னைக்காவது ரசித்து பார்த்து இது அல்லாஹ்வுடைய படைப்பாச்சே, இது அல்லாஹ்வுடைய பண்பாச்சு என்று சொல்லியிருக்கோமானாக்கா இல்லை. ஆனால் அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சுட்டு ஆஹான்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க, எந்த நிலையில் அவர் சிந்திக்கிறார்களோ அந்த நிலையில் அவர் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தயாராவார்கள். அவங்க நின்று கொண்டிருக்கிறார்களா, நின்று அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறார்களா, உறங்கி கொண்டே அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலுமே அல்லாஹ்வை வணங்குவார்கள் என்று சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்வார்களாம், ரப்பனா எங்கள் இறைவா. யார் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து இந்த உலகத்துடைய பிரம்மாண்டத்தை எல்லாம் பார்த்து அல்லாஹ் தான் இதை படைச்சான்னு சொல்லி அல்லாஹ்வை நினைவு கூறும் தொழுகை நடத்துகிறாங்க இல்லையா, அந்த மக்கள் துவா கேட்குறாங்க. என்னது? ரப்பனா எங்கள் இறைவா, மா கலகத்தா ஆசா பத்தீலா, நிச்சயமாக இவை யாவும் நீ வீணா படைக்கலை. இந்த வானமாகட்டும், பூமி ஆகட்டும், நான் திங்கிற உணவாகட்டும், தண்ணி ஆகட்டும், எனக்கு தந்த அறிவாகட்டும், எதையுமே நீ வீணா படைக்கல என்றால் ஒரு எண்ணம் வந்திருக்க நமக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஏதாவது ஒரு படைப்பை அல்லாஹ் வீணாக படைக்கலைங்க, அல்லாஹ் இது யாருக்காவது பயன்படும் என்று படைத்திருக்கா என்ற எண்ணம் நமக்கு வந்திருக்குதா? இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அனைத்து வசதிகளும் பெறுகிறோம். உண்ண உணவு இருக்கிறது, குடிக்க நீர் இருக்கிறது, பார்ப்பதற்கான வெளிச்சம் இருக்கிறது. சூரியன்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஒளி இல்லைனாக்கா நம்முடைய பார்வை இருக்குது இல்லைங்களா, அதற்கு பிம்பம் தெரியாது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையுமே சிந்தித்து பார்க்காமல் இருக்கிறோம். ஆனால் அந்த மக்கள் சொல்கிறாங்க, சிந்தித்து பார்க்குறாங்க, பார்த்துட்டு சொல்கிறாங்க, இறைவா இவற்றை நீ வீணா படைக்கலை. நம்ம என்ன எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காம்பா, அல்லாஹ் நம்ம சொகுசாக வாழ வச்சுருக்காம்பா, காசு பணம் எல்லாம் எதெல்லாம் தேவையோ அல்லாஹ் நமக்கு எல்லாம் வாரி வழங்கியிருக்கிறான். இப்பேற்பட்ட எண்ணம் தாங்க இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து இறைவா நீ வீணா படைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் சொல்வார்கள், சுப்ஹானக இறைவா நீ தூயவன் என்று சொல்வார்களே. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இது மாதிரியான பண்புகளை எல்லாம் பார்த்து பிரமிச்சு மெய் செலுத்து இறைவா நீ தூயவன் என்று சொல்லியிருக்கிறோமா? எப்போ நம்ம சொல்லுவோம்? ஒரு வியாபாரம் பண்ணுவோம், 50 லட்ச ரூபா வருமானம் வந்துடும், உடனே சுபானாக்கா சுபான்லா அல்லாஹ் எனக்கு வருமானத்தை கொடுத்துட்டான். ஒரு திருமணம் பண்ணுவோம், வரதட்சணை வாரி வாங்கி வாங்கியிருப்போம், காசு பணம் பார்த்த உடனே சுபானல்லான்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயம், நமக்கு ஏதாவது தேவை நமக்கு வந்து சேருதுனாக்கா உடனே சுப்ஹானல்லாஹ்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மக்கள் பாருங்க எப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து பார்க்குறாங்க, சிந்திச்சு பார்த்து சுப்ஹானக்கன்னு சொல்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இது மாதிரியான அத்தாட்சிகள் பார்த்துட்டு, இது மாதிரியான சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு சுப்ஹானக்கன்னு சொல்லியிருக்கோமா? மேலும் அல்லாஹ் சொல்கிறான், அக்கீனா அஸாபன்னார், அந்த மக்கள் சொல்லுவாங்க, இறைவா எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்று. எப்பேற்பட்ட பிரார்த்தனை, எந்த சூழல், எப்பேற்பட்ட சிந்தனைன்னு பாருங்க. நம்மை போன்ற மனிதர்கள் தான், அவர்களுக்கு இந்த மார்க்கம் என்று சேரவில்லை. அவர்கள் பார்க்குறாங்க, உலகத்தை பார்க்குறாங்க, கண் திறந்து பார்க்குறாங்க, எவையெல்லாம் தெரிகிறதோ அனைத்தையும் சிந்தித்து பார்க்குறாங்க. எப்படிடா அதெல்லாம் வந்துச்சு, எப்படிடா அதெல்லாம் இயங்குது என்று பார்த்துட்டு இறைவா நீ தூயவன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நரக வேதனை காப்பாடுன்னு சொல்லிட்டு மேலும் கேட்குறாங்க, ரப்பனா எங்கள் இறைவா உன்னை நாங்கள் நம்பினோம், எங்களை நோக்கி அழைக்கிறாங்க, அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள் என்று மக்களெல்லாம் அழைக்கிறார்கள். அந்த அழைப்பை நாங்கள் செவியுற்றோம், வாமன்னா கட்டுப்பட்டோம் என்று சொன்னார்களே. இன்று நம்முடைய நிலை பாருங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான், மிக இலகுவாக இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய அனைத்தும் நம்ம தந்திருக்கிறான், அந்த அறிவை கொடுத்திருக்கிறான். எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்து பார்க்கக்கூடிய அனைத்து அறிவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கானா இல்லையா? ஆனால் நாம் இந்த உலக வாழ்க்கையை எப்படி கழிக்கிறோம்? மார்க்கத்திற்காக கழிக்கிறோமா? அல்லாஹ்வை அதிகம் நினைத்து அல்லாஹ்வுடைய இந்த மார்க்க பணியை மக்களுக்கு சொல்கிறோமா? அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்கள் மத்தியிலே போய் பேசுகிறோமா என்றால் கிடையாது. அந்த மக்கள் மேலும் சொல்வார்கள், எங்கள் இறைவா எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக. அல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த மக்கள் அந்த உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே பேசிக்கினே வராங்க. எப்படி நரக வேதனையிலிருந்து காப்பாற்று, எங்கள் பாவங்களை மன்னி, எங்கள் தீமைகளை அழித்திரு. மேலும் சொல்கிறாங்க, எங்களை நல்லோருடன் கைப்பற்று இறைவா, நீ என் தூதர் வாயிலாக எதை வாக்களித்தாயோ. அந்த மக்கள் கேட்குறாங்க, இறைவா உன் தூதர் வாயிலாக நீ எதை வாக்களித்தாயோ அதை எங்களுக்கு வழங்குவாயா என்றால் என்ன அர்த்தம்? தூதர்கள் சொன்னார்களா இல்லையா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கப்பா, தொழுகைக்கு வாங்கப்பா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கப்பா, அப்படி நடப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான்னு சொல்லியிருக்கானா இல்லையா, அந்த சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயா என்று கேட்குறாங்களே. இது மாதிரியான அந்த உள்ளபூர்வமான பிரார்த்தனை நம்ம இடத்துல வெளிப்பட்டிருக்குதா? நாம் எப்போது அல்லாஹ்வை அதிகம் நினைத்து பார்த்துட்டு அல்லாஹ்விற்காக திருமறை குர்ஆன் சிந்திக்கிறோமோ, அதில் உள்ள வசனங்களை எல்லாம் சிந்திக்கிறோமோ, உண்மையிலேயே உள்ளத்தில் ஒரு நெருடல் ஏற்படும், ஒரு அச்சம் ஏற்படும். அப்போது ரப்பனா எங்கள் இறைவா என்னை நான் பாவம் பண்ணிட்டேன் மன்னிச்சிடு என்று உளப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கும், நம்முடைய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் அதான் சொல்கிறான், அறிவுடைய மக்களை சிந்திக்க மாட்டீர்களா? திரும்ப திரும்ப கேட்பதற்கு பிரதான காரணமே அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய பாக்கியமான அறிவை வழங்கியிருக்கிறான், ஈமானை வழங்கியிருக்கிறான். அந்த வழங்கிய ஈமானை அலட்சியமாக எண்ணிவிட வேண்டாம். அந்த ஈமான் தான் நாளை மறுமையில் நம்மை காப்பாற்றும். அதற்கு நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ்வுடைய குர்ஆனை தினம் தினம் படித்து பார்த்து நம்மால் எவ்வளவு முடியுமோ, என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், இது எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், இது நாளை மறுமையில் நிகழக்கூடியதாக இருக்குது என்று அலட்சியமாக எண்ணாமல் இது உண்மையிலே நிகழக்கூடியதுங்க, நாளை மறுமையில் இப்படி தாங்க இருக்கும், அது ரொம்ப கொடூரமான நாளுங்க என்ற பயத்தை உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக இம்மையிலும் நாளை மறுமையில் வெற்றியடையக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.